க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். அதாவது இது சுடு தண்ணியில் போடுவாங்க. சில பேர் சுடு தண்ணியில் போட்டு கரண்டியை வச்சு ஸ்பூனுங்களை அந்தமாதிரி வச்சு இதை சுரண்டி எடுப்பாங்க. அப்போ கூட அந்த நம்ம இந்த அழுக்கோடு நம்ம சுடு தண்ணியில் போட்டால் கூட ஒரு மாதிரி நீச்ச வாசனை இருக்கும். இது பாருங்கள், சுண்ணாம்பு, நம்ம வெத்தலை போடுற சுண்ணாம்பு தான். இந்த சுண்ணாம்பை போட்டு நம்ம இந்த வாசனைலாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே இருக்கிறது நம்ம சுரண்டி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் முன்னாடி நான் இப்போ இந்த சுண்ணாம்பு பண்ணேன். ஒரு பாக்கெட் போதும் 2 ரூபாய் வாங்குறது. இங்கே பாருங்கள், இப்படி செய்கிறப்பயே பார்த்துங்களா நல்லா வந்துடும் அந்த சுண்ணாம்பில் போடுறது. இப்போ இந்த இதுக்கும் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு போயிருக்கு, நம்ம சுரண்ட வேணாம், ஒன்றும் வேணாம். பாருங்கள், லைட் அடிச்சு காட்டுங்க. லைட் சொன்ன மாதிரி எத்தனை போ. என் போன்ல தானே, உன் போன்ல தானே எடுக்க சொல்றான். இதெல்லாம் எடுக்க சொல்றான். ஆமா, என் போன் அவங்க கேக்குறாராம். பாருங்க, எங்கேயாச்சும் முடிக்கிடி எதாவது அழுக்கு இருக்குதா பாருங்க. அதை அவ்வளோ வெண்மையாக போயிடும். நம்மளுக்கும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாது இது போட்டு தேய்க்கிறதால. அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி, இந்த அழுக்கெல்லாம் போயிட்டு சுண்ணாம்பு போட்டு கழுவின பிறகு நம்ம சுடு தண்ணியில் போட்டால் அந்த நீச்ச வாசனைலாம் இருக்காது. நம்ம போட்டி குழம்பு வச்சவே 4 வீட்டுக்கு அந்த நீச்ச வாசனை வரும். அந்த வாசனையே வர, அதுக்கு தான் அந்த சுண்ணாம்பு போட்டு கழுவுறது. நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம இது எல்லாத்துக்குமே சுண்ணாம்பு போட்டு நம்ம கழுவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கழுவணுமா, அந்த நீச்ச வாசனை இருக்காது. இதுதான் இந்த சூப்பரான டிப்ஸுங்க. இது மாதிரி பண்ணுங்க. சுடு தண்ணி முதல்லையே சுடு தண்ணியில் போட்டால் அந்த நீச்ச வாசனை கறியிலேயே தான் இருக்கும், போகாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுண்ணாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி பச்சை தண்ணியில் கழுவிட்டோமா, அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டால் அந்த நீச்ச வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டியுடைய பிடிக்காதவங்க கூட போட்டி கறி சாப்பிடுவாங்க. நல்லா சுண்ணாம்பு போட்டு கழுவி பச்சை தண்ணி சுடு தண்ணி போட்டு கழுவி வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு தடவை சுடு தண்ணியில் கழுவுனா அந்த நீச்ச வாசனையே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. பாருங்கள், நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சுடு தண்ணியில் போட்டதும் அது எதுவும் போயிட்டு இந்த கொழுப்பு எல்லாமே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது எப்படி குழம்பு வைக்கணுமோ, இல்லை தொக்கு வைக்கணுமோ, இல்லை முட்டை போட்டு பொடி மசமோ எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம இஷ்டம் தான். ஆகிடுச்சு. மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும், இஞ்சி பூண்டு காரம் கம்மியாக பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அந்த நீச்சு வாசனை வர மாதிரி. என்னப்பா போட்டி வறுவல்.